வணக்கம். திரைக்கழக பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்க கார்த்தி. இன்னைக்கு நாம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னா மிடில் கிளாஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஹீரோ. அவருக்கு ஆவரேஜான ஒரு லைஃப் போய்கிட்டு இருக்கு. சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ஒரு கோவக்காரங்க. பணம் சேர்க்கணும், அவங்க பொண்ணுக்காக எதிர்காலத்துக்கு பணம் சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அவங்க வாழ்க்கையில் ஒரு பத்தனம் கிடைக்கிது. அந்த பத்தனம் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட ஒன்றை. இந்த படத்தை பார்க்கல சில இன்சிடென்ட்ஸ் என் லைஃப்பில், அதாவது எனக்கு ரிலேட் ஆச்சு. கொரோனா பீரியடப்போ இந்த மாதிரி தான் ஒரு சினாரி எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. ஸோ இந்த படம் எனக்கு கொஞ்சம் ரிலேட்டட் ஆச்சு. இந்த படத்தில் முனிஷ்காந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவரோட கேரக்டரு. அப்படியே அந்த படத்தில் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. ஒரு மிடில் கிளாஸில் ஒரு அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் படுவாங்கள்ல, உழைக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல என்னென்னலாம் நடக்கும், அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கரெக்டாக எமோஷனல் கேரி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மீட்டர் தாண்டாமல் நடிச்சிருந்தாரு. நடிக்கணுன்றதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ அது ஒரு இது. இந்த படத்தில் முனிஷ்காந்தோட அப்பாவா வேலா ராமமூர்த்தி பண்ணிச்சிருக்காரு சிவபுண்ணியம்ன்ற கேரக்டரில். அவர் எப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி. இந்த பழைய விசேகர் படம்லாம் பார்த்துருப்போம்ல, வரவு எட்டனா செலவு பத்தனா, நாசராதிகா படம், அந்த படத்தை இந்த மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு எப்படி எடுக்கணும், இப்போ உள்ளது அந்த யூடியூப்பில் இன்கம் பார்க்குறது, இந்த ரிலேட்டட் கண்டென்ட்டெல்லாம் வச்சு எப்படி ஒரு ஃபேமிலி மூவி எடுக்கணுன்றதை இந்த படத்தில் ஆப்டாக எடுத்திருக்காரு. அந்த காலத்து விசேகர் படத்தை இப்போ பார்த்த மாதிரி இருக்குது, ஒரு கரெக்டான மீட்டரில் இருக்குது. ஸோ அதில் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மியூசிக் செம்ம. அந்த படத்தில் செம்மையாக பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்தையும் பாட்டு வர இடத்துலலாம் எமோஷ்னலாக இருந்துச்சு, நம்மளுக்கே ரிலேட்டட் ஆச்சு. ஸோ அந்த விதத்தில் பாட்டு மியூசிக்ஸ்லாம் செம்மையாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் டியூரேஷன் இந்த படத்துக்கு 2 மணி நேரம் தான் படம். நல்லா இன்டர்வல் வரையும் ஒரு என்னத்தை நோக்கி கதை போய்கிட்டு இருந்ததை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் மீட்டரில் இன்டர்வல் விட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அருமையான கிளைமேக்ஸ் சூப்பர், நீட்டான கிளைமேக்ஸ். ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். ஒரு முழு படத்தை பார்த்துட்டு நம்ம வெளியில் வரணும், கொடுத்த காசுக்கு ஒருத்த படம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி, 3 BHK அந்த வரிசையில் இந்த படமும் செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே நீங்கள் குடும்பமாக வீட்டில் போட்டு காமிச்சிங்கன்னா பல பேர் வீட்டில் கண்டிப்பாக ரிலேட்டட் ஆகும். இந்த படத்தில் அம்மா கேரக்டர் எல்லார் வீட்லேயும் ஒரு அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க, இந்த மாதிரி கோவப்பட்டுட்டு அப்பா வையிறது. அப்புறம் தம்பி கேரக்டர் ஒரு சீன்லாம் இருக்கும். அந்த தம்பி கேரக்டருக்கு கிளைமேக்ஸில் காசுக்கு நிற்பாங்க, காசு இல்லாமல் கடை ஸ்பஞ்ச மாதிரி. அப்போ அந்த தம்பி கேரக்டர் உண்டியல் எடுத்துகிட்டு கேட்குற சீனெல்லாம் பார்க்கலாம் எமோஷனலி. நம்ம வீட்டில் ஒரு தம்பி பார்க்குற மாதிரியே இருக்கும். ஒரு கட்டத்தில் சோகத்தில் இருக்கையில் இந்தாங்க இந்த காசு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உண்டியலாக்கு தூக்கி கொடுப்பான்ல, அந்த கேரக்டரை இங்கே ரிலேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த விஜயலக்ஷ்மி கேரக்டர் ஒரு குடும்பத்தில் எப்படி ஒரு அடுத்த, அதாவது மகளுக்கு சேர்த்து வைக்கணுன்ற ஒரு இது இருக்குது, அதை கரெக்டாக எமோஷ்னலாக கேரி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏன் நான் சேர்த்து வைக்கணும், என்ன காசுக்கு நான் அலையிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா, எல்லாம் ஊரு கேட்கும், எதிர்காலத்தில் ஊர் கேட்கும், உன் பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என் மக கேட்பான், எனக்கு நீ என்ன பண்ணன்னு கேட்பான்ற அந்த எமோஷ்னலை கேரி பண்ணி அதுக்கு தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற ஒரு சீன்லாம் இருக்குது. அதில் விஜயலட்சுமி செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் கொடுத்த கேரக்டர் அப்படி பண்ணியிருந்துருக்காங்க. அந்த அம்மான்ற கேரக்டர் நம்மளுக்கும் ரிலேட்டட் ஆகும். படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா மியூசிக்கு, டியூரேஷனு. படத்தோட நெகட்டிவ் என்னென்னா லாஜிக் மீறல். அதாவது சில விஷயங்கள்லாம் எப்படி அதெல்லாம் நடக்கும்னு சொல்கிற மாதிரி விஷயம்லாம் படத்தில் நிறையா நடக்குது. ஸோ அது யூஸ்வலாக கமர்ஷியல் படத்தில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அதுதான் நெகட்டிவாக பார்க்கறதுன்ற வேறு நெகட்டிவாக இந்த படத்தில் எதுவும் இல்லை. ஸோ ஓவரால் படத்தில் ஒரு சின்ன பொண்ணு கேரக்டர், அதாவது மூத்த பொண்ணு கேரக்டர் ஒன்று இருக்கும். அதெல்லாம் எமோஷ்னலாக பேசும் அவங்க அப்பாட்ட, எப்பா நீ எதோ நடந்துக்கிட்டு இருக்குப்பா, அம்மாவெல்லாம் திட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லும். அப்போ அந்த எமோஷ்னலாக ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் எப்படி ஒரு கான்வர்சேஷன் இருக்குமோ அதை ஃபோனில் சொல்லுவார். அந்த சீன்லாம் செம்ம. பட் படத்தில் சீன் பை சீன், அதாவது ஒரு சீனில் எமோஷ்னல் சீனு, காமெடி சீனு இந்த படத்தில் கரெக்டாக ஒர்க் இருக்குது. அதாவது திணிச்ச மாதிரி இருக்காது எதுவுமே. அதாவது
கதையோட போகிற போக்கில் காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகும், போகிற போக்கில் எமோஷ்னல் கரெக்டாக கேரி ஆகுது. எதையும் திணிச்ச மாதிரி இல்லை, ரொம்ப ஓவர் ரேட்டடாக சொன்ன மாதிரியும் கிடையாது, ஈக்குவலைஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ராதா ரவி கதாபாத்திரம் டிடெக்டிவாக வருவார் இந்த படத்தில். ஸோ அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து சைக்காட்டிஸ்டாக நடிச்சிருப்பாங்க. ஓவரால் இந்த படத்துலையுமே டிடெக்டிவ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் இருக்கும், அதெல்லாம் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரேஷி கதாபாத்திரம் இந்த படத்தில் வராரு. அவரும் நல்லா அவர் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அப்போ வந்து ஹீரோக்கும் அவருக்கும் உள்ள எமோஷனல் சீன்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் பிறருக்கு உதவணும், நீ என்ன நிலைமையில இருந்தாலும் உனக்கு காசு கிடைக்கலனாலும் நீ அடுத்தவங்களுக்கு உதவு, அதில் உனக்கு கிடைக்கல ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இந்த படத்தில் வந்து கரெக்டாக கேரி பண்ணியிருந்தாரு. ஏன்னா அவங்க அப்பாவோட கேரக்டர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தம் உடையவர் தான். ஸோ அவரோட கேரக்டரை வந்து உங்கள் மகனுக்கு ஃபஸ்ட்டு இருக்காது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த இது வருது. ஸோ அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி ஐடியாலஜிக்கலாக கரெக்டாக வந்து வச்சுருந்தாரு. இதுவும் பழைய வீசகர் படத்தில் தான். பழைய வீசகர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு துண்டு போட்டுட்டு ஒரு கேரக்டர் இருக்கும், நல்லது பேசிக்கிட்டு. அந்த கேரக்டரை இங்கே வந்து ஒரு அப்பா கேரக்டராக வச்சு காமிச்சது இன்னும் நல்லா இருந்துச்சு. அதை கிளைமேக்ஸில் அந்த எமோஷ்னல் பார்ட்டில் அதை கொண்டு வரப்போ இன்னுமே பெட்டரான ஒரு குட் ஃபீல் எண்டிங்கு. அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம வரையில் நம்ம மனசு திருப்தியாக இருக்கும். ஸோ நம்மளும் உதவணுன்ற ஒரு சிந்தனை நம்மளுக்கே வரும். அந்த மாதிரி தான் படத்தை முடிச்சிருந்தாங்க. ஓவரால் படம் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு டெபியூட் ஃபிலிம்லேயே ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலி கதையை எடுத்து பண்ணதில் டைரக்டர் வந்து பாராட்டலாம். ஸோ சூப்பர். அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கார்த்திகேயன்.